வணக்கம் மகளே. முன்னாள் நீதிபதியான நாகமுத்து அவர்களுடைய மனக்குமரல். பெண் பிள்ளையை பெற்றவர்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எனது நீதிமன்றத்தில் எத்தனையோ வழக்குகள் வந்திருக்கின்றன. அதில் ஒரு வழக்கு என்னை மிகவும் உணர்ச்சிப்பட வைத்துள்ளது. என் எதிரே பரிதாபமே உருவெடுத்து வந்தது போல ஒரு நடுத்தர வயது பெண் நின்று கொண்டிருந்தார். வழக்கு தொடர்ந்தவரும் அவரே. அவர் பேசுகையில், ஐயா, எங்களுக்கு ஒரே மகள். என் வீட்டுக்காரருக்கு கை கால் வராது. அவரால் எழுந்து நடக்கவும் முடியாது. நான் நாலைந்து வீட்டில் வீட்டு வேலை செய்து அதில் வரும் சம்பாத்தியத்தில்தான் என்னுடைய கணவரையும் மகளையும் காப்பாற்றி வந்தேன், வருகிறேன். மகளை கஷ்டம் தெரியாமல் வளர்த்தேன். பலரது கால்களிலும் விழுந்து நல்ல பள்ளியில் படிக்கவும் வைத்தேன். வேலை செய்யும் வீட்டில் நல்ல உணவு கொடுத்தால் அதை சாப்பிடாமல் மகளுக்கு கொண்டு வந்து கொடுத்து அவள் சாப்பிட்டு சந்தோஷப்படுவதை பார்த்து மகிழ்வேன். அதேபோல யார் யாரிடமோ கெஞ்சி அவளுக்கு ஒரு வேலையும் வாங்கி கொடுத்தேன். அவள் இப்போது சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டாள். இனி எங்கள் கஷ்டமெல்லாம் போய்விடும், அவள் எங்களை பார்த்து கொள்வாள் என்று நினைத்த போதுதான் திடீரென ஒரு நாள் அவள் காணாமல் போய்விட்டாள். அவளை அவளது விருப்பமின்றி யாரோ மயக்கும் வார்த்தைகளை கூறி கடத்தி போயிருப்பதாக சந்தேகப்படுகிறேன். ஆகவே எப்படியாவது என் மகளை கண்டுபிடித்து சேர்த்து வைக்க வேண்டும் என கேட்டிருந்தார். நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி அவரது மகள் நீதிமன்றத்தில் சில நாட்களுக்கு பிறகு ஆஜர்படுத்தப்பட்டார். மிக அலட்சியமாக நின்றிருந்த அந்த இளம்பெண்ணோ, யாரும் என்னை கடத்தவில்லை, நான் மேஜரான பெண், எனக்கு பிடித்தவருடன் வாழ்வதற்காக நானே தான் விரும்பி சென்றேன் என்றாள். நல்ல ஆங்கிலத்தில் பேசிய அந்த பெண்ணிடம் சம்பாதிக்கும் தோரணையும் இருந்தது. சரிம்மா, அதற்காக உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைத்து ஆளாக்கிவிட்ட பெற்றோரிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அம்போன்னு விட்டுட்டு போயிட்டியே, இது என்ன நியாயம் என கேட்டேன். அந்த இளம்பெண்ணிடம் இருந்து அதற்கு எந்தவிதமான பதில் எதுவுமே இல்லை. இதற்கு மேல் சட்டத்தில் இடமும் இல்லை. ஆனால் என் மனம் கேட்கவும் இல்லை. இது சினிமாவில் வரும் நீதிமன்றம் அல்ல, நிஜமான நீதிமன்றம். எனவே உணர்வுகளுக்கும் உறவுகளுக்கும் இங்கே முக்கியத்துவம் உண்டு. எல்லாமே எந்திரத்தனமாக நடந்து விடாது. ஏதாவது ஒரு திருப்பம் நடக்கும் என நினைத்தேன். சரிம்மா, உன்னை நான் ஒன்றும் சொல்லவில்லை. உன் கூட உன் அம்மா கொஞ்ச நேரம் பேச வேண்டும் என்கிறார். கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு வாருங்கள் என்றேன். இருவரும் பேசும்போது அந்த தாயின் பாசம் மகளுடைய அடிமனதை நிச்சயமாக தொடும். பழசை நினைத்து பார்ப்பால் கொஞ்சமாவது பாசத்தோடு ஏதாவது செய்ய முற்படுவாள் என்பதுதான் என்னுடைய எண்ணமாக இருந்தது. ஆனால் அவர்கள் பேசி முடித்து வந்தபோது நான் நினைத்தது போல எதுவுமே நடக்கவில்லை. அது எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. அப்போது அந்த பெண்ணுடைய தாய் பேசினார். ஐயா, உங்களுக்கு எல்லாம் நிறைய சிரமம் கொடுத்துட்டேன். என் மகள் அவளது விருப்பப்படி விரும்பினவன் கூடவே இருக்கட்டும், அவள் சந்தோஷமாக இருந்தால் சரி என்று இரண்டே வார்த்தையில் சொல்லிவிட்டு ஒரே ஒரு வேண்டுகோள் தாயா என்று ஒரு வேண்டுகோளை வைத்தாள். இவன் மேலே இவங்க அப்பனுக்கு குள்ள உசுறு. மகளை பார்ப்பதற்காகவே வந்திருக்காரு. அந்த மனுஷங்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக சொல்லுங்கய்யா என்றால் அந்த பெண். எங்கம்மா உன் வீட்டுக்காரர் என்று கேட்டேன். அந்த அம்மா கை காட்டிய இடத்தில் ஒருவர் சுவரோடு சுவராக சாத்தி வைக்கப்பட்ட நிலையில் இருந்தார். அவருக்கு கைகால் வராது என்பதால் தூக்கி கொண்டு வந்து சுவற்றில் சாத்தி வைத்துள்ளனர். கோர்ட்டில் நடப்பதையெல்லாம் பார்த்து அவரது கண்களில் இருந்து தாரத்தாரையாக கண்ணீர் கொட்டிக்கொண்டே இருந்தது. அந்த அன்பு மகளை நோக்கி என்ன செய்ய போகிறாய் என்பது போல பார்த்தேன். அந்த பெண்ணோ இதையெல்லாம் துளியும் கண்டுகொள்ளாமல் நான் கிளம்பலாமா என்று கேட்டுவிட்டு வெளியே காருடன் காத்திருந்த அவருடைய காதலனோ அல்லது கணவனுடனோ சிட்டாக பறந்து சென்று விட்டார். சரிங்கய்யா, நாங்கள் புறப்படுறோம் என்ற அந்த பெண்ணின் தாயாரிடம் ஊருக்கு எப்படிமா போவீங்க என்று கேட்டபோது, சொந்த ஊருக்கு போக எப்படியும் 40 ரூபா தேவைப்படும். பஸ் ஸ்டாண்டு போய் பிச்சை எடுப்பேங்கய்யா. கூடுதலாக கிடைச்சா 2 பேரும் சாப்பிடுவோம்யா. அப்புறம் ஊருக்கு போயிட்டா வீட்டு வேலை செய்கிற இடத்துல உதவி கிடைச்சிடும், பிழைச்சிக்குவோம் ஐயா என்றாள். நீதிமன்றத்தில் இருந்த அத்தனை பேருக்குமே தூக்கி வாரி போட்டது. இந்தாம்மா, நீ பிச்சை எடுக்க வேணாம், என்னுடைய அன்பளிப்பா இதை ஏற்றுக்கோ என்று சொல்லி என் பையில் இருந்த 1000 ரூபாய் எடுத்து கொடுத்தேன். நான் கொடுத்ததை பார்த்த நீதிமன்றத்தில் இருந்த வழக்கறிஞர்கள், ஊழியர்கள், பார்வையாளர்கள் என்று ஆளுக்கு கொடுத்ததில் அந்த இடத்திலேயே அந்த பெண்மணிக்கு 40,000 ரூபாய் சேர்ந்து விட்டது. அதை அந்த அம்மாவிடம் கொடுத்து, உங்கள் கவலைக்கு இது மருந்தல்ல, ஊருக்கு போவதற்கான சிறிய தீர்வுதான் இது என்று சொல்லிக் கொடுத்தேன். பெற்றவர்களை புரிந்து கொள்ளாத இப்படிப்பட்ட பிள்ளைகளும் இருக்கிறார்களே என்று அன்று முழுவதும் என்னுடைய மனம் வேதனைப்பட்டது. பிள்ளைகளுக்கு அறிவை கொடுப்பதை விட அன்பை கொடுப்பதுதான் முக்கியம் என்பதை எல்லோரும் பெற்றோர்களும் கண்டிப்பாக உணருங்கள் என்ற வேண்டுகோளுடன்
முன்னாள் நீதிபதியான நாகமுத்து தன்னுடைய உருக்கமான பேச்சை முடித்து கொண்டார். இந்த வீடியோ மூலமாக அவர் சொல்ல வர விஷயம் என்னதான், பிள்ளைகளுக்கு நாம் அறிவை கொடுப்பதை விட அன்பை கொடுக்க வேண்டும். நாம் படக்கூடிய கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம படக்கூடிய கஷ்டங்களை அவங்க உணரணும். அவங்களுக்கு அறிவை விட அன்பை தான் நம்ம அதிகமாக கொடுக்கணும். அப்போ தான் அவங்க நம்மளோட கடைசி வரைக்கும் இருப்பாங்க, நம்மளுடைய விஷயங்களை அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. இதை பெண் பிள்ளையை பெற்றவர்கள் மட்டும் இல்லை, ஆண் பிள்ளையை பெற்றவர்கள் ஒவ்வொருவரும் இதை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.